குரு இடமாற்றத்தை தருவார். அது ரிஷபராசிக்கு நற்பலன்களுடன் கூடிய ஒரு இடமாற்றம் உண்டு. சரிங்களா? அதை பற்றி தான் மேலும் பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 2024 ரிஷபராசிக்கு பார்த்திங்களா, உங்களுக்கு குரு பகவான் ஜென்ம குருவாக இடமாறுகிறார். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறது, ஜென்ம குரு என்றால் எல்லாருமே பயந்துக்கிறாங்க. சரிங்களா? குரு பகவான் முதல்ல ஒரு முழு சுபர், கிரகங்களிலேயே ஒரு முழு சுபர் அப்படின்னா அது குரு பகவான் மட்டும்தான். அது நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வார். ஆனால் ஒரு சிலர் ஜென்மகுரு அப்படின்னாவே வனவாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வனவாசம்தான் அது நம்மளுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய லக்ன அடிப்படையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்து